செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் போக்சோ வழக்கில் 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தச்சூர் கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவியிடம் தச்சூர் பகுதியைச் சேர்ந்த 3 மாணவர்கள் மற்றும் திருக்கழுகுன்றம் பகுதியில் பாலிடெக்னிக் கல்லூரி பயிலும் ஒரு மாணவர் உட்பட 4 பேர் கடந்த மாதம் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டுள்ளனர். அதனை வீடியோ பதிவு செய்து மற்ற பள்ளி நண்பர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த வீடியோ குறித்து சம்பந்தப்பட்ட மாணவியின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கடந்த வியாழக்கிழமை மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் சம்பந்தப்பட்ட மாணவர்களை கைது செய்தனர். பின்னர் செங்கல்பட்டு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இளஞ்சினார் சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்திய வழக்கில் 3 பேருக்கு தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021 ஜூலை 17ஆம் தேதி ஆந்திர மாநிலம் அண்ணாவரத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்தப்பட்ட 327 கிலோ கஞ்சாவை தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றினர். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட சங்கர், மைக்கேல், ஸ்ரீநாத் ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து கஞ்சாவையும் கைப்பற்றினர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கஞ்சா கடத்திய 3 பேருக்கும் 12 ஆண்டுகள் சிறையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டுள்ளது.